வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். எல்லாருமே ஜனநாயக கடமை ஓட்டு போட்டிருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்க நம்ம வேண்டிக்கிறலாம். என்ன ஒன்று, நான் அந்த ஓட்டு போட்ட இடத்துல சில விஷயங்கள் நடந்துச்சு, மனசு கஷ்டமாக போச்சு. அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இவர் என்ன பண்ணிட்டார், எங்கள் வீட்டுக்காரு காலையிலேயே போய் போட்டு வந்துட்டார். எனக்கு பெரிய பையன், அவனுக்கு இங்கே தான் ஓட்டு, நான் வரேம்மா ஒன்றா போய் போட்டு வரலாம் அப்படின்னா, அதனால் அவங்களுக்கும் சேர்த்து சமையல் பண்ணிவிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் ஒன்றா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெயில் தாழ போய் போட்டு வந்தோம். எப்படியும் 5:30 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். அப்புறம் முக்கியமான விஷயம், மாதம் ஒவ்வொரு வீட்லேயும் சுமங்கலி பூஜை நடக்குது. கோயில்லையும் அதே மாதிரி மாதம் சுமங்கலி பூஜை நடத்துகிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. வீட்டில் சுமங்கலி பூஜை நடத்துகிறவங்களுக்கும் அவங்க நினச்சது நிறைவேறுது, கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் போய் கலந்துக்கிட்டு அங்கே நிறையா தெய்வ ஸ்லோகங்கள் படிச்சுட்டு வர்றவங்களுக்கும் சில விஷயங்கள் வேண்டுதல் நல்லா நடக்குது. தமிழ் வருஷப்பிறப்பன்னைக்கு கனி காணுதல் அப்படின்னு அந்த ஒரு சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னால் நான் செஞ்ச வேலை தான். அதனால தான் அந்த டயத்தை காட்டினேன். வருஷப்பிறப்பன்னைக்கு நான் எப்படி சாமி கும்பிட்டேன், எப்படி வச்சு கனி காணுதல் இதை நான் பண்ணினேன் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை தான் காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, நான் இப்படி தான் கும்பிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். எனக்கு முடிஞ்சது, என்னால் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதை இப்படித்தான் கும்பிடணும் அப்படின்னு என் கூட பிறந்த அக்கா ஒசூரக்கா, அவங்க இப்போ இல்லை, அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த கனி காணுதல் இப்படி தான்ப்பா பண்ணணும், நல்லது அப்படின்னு அவங்க சொன்ன பிறந்து நான் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. நீங்களும் சில வீட்டில் பண்ணுவீங்க, சில வீட்டில் பண்ணாமல் இருந்தாலும் அடுத்த வருஷம் இருந்து பண்ணுங்கள், ஒரு தவறும் கிடையாது. இப்படி பண்ணினாதே நல்லா இருப்பீங்க அப்படின்னுலாம் கிடையாது. அதை பண்ணின பிறகும் நல்லா தான் இருக்குது. பண்ண தெரியாமல் இருந்துட்டு நம்ம விட்டுருந்தாலும் தவறு கிடையாது. இறைவனை மனசார வேண்டணும். அதைத்தான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சில சம்பிரதாயங்கள் தெரியலைன்னா அதுக்காக நம்ம பண்ணலை, நமக்கு கஷ்டம் வந்துடுமோ அப்படின்னெல்லாம் நினைக்க வேண்டாம். கோயிலில் சுமங்கலி பூஜை நடத்தினது, விளக்கு பூஜை நடத்தினது, அந்த வெற்றிலை பாக்கு கொடுக்குற அந்த பாக்கியத்தை எனக்கு ஐயா கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும். நாட்டு மக்கள் நம்மளுக்கு எதிரியாக இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும், அவங்க செய்கிற தவறை திருத்தி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கிறணும். அதுதான் சரியாக இருக்கும். நான் இந்த முழு வீடியோவை அப்புறமா போடுறேன். ஓட்டு போட்ட இடத்துல சில விஷயங்கள் நடந்துச்சு, மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. சில பேர் நான் அப்பப்போ ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி ஓட்டு இல்லாமல் போச்சுன்னு ரொம்ப புலம்புனாங்க, வருத்தப்பட்டாங்க. புரோட்டா சூரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரும் வீடியோ போட்டிருந்தார், எனக்கு ஓட்டு இல்லை, என் மனைவிக்கு தான் இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது, என்னுடைய கடமையை செய்ய முடியலேன்னு கஷ்டமாக இருக்குன்னு வீடியோ போட்டிருந்தார். இது யாரால் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம உரிமை பறிக்கப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.